ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டெலிஷியஸ் ஃபுட்ஸில் ஒரு சூப்பரான தேங்காய் மாங்காய் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதோட 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு மண் பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதோட கருவேப்பிலை சேர்த்து அதையும் பொரிய விட்டுட்டு நம்ம வெங்காயம் பூண்டு ஒரு கை நிறையா வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். புளிக்குழம்பு எப்போவுமே மண் சட்டியில் வச்சா தான் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரை மூடி தேங்காய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கருவாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோடு சேர்த்து ஒரு 2 கொதி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதித்தோடனே அதோட நம்ம கத்திரிக்காய் பாவக்காய் வெட்டி வச்சுருக்கோம் காய்கறி, அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா காய்கறிலாம் வெந்ததுக்கு அப்புறமேல் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறங்கினா சூப்பரான தேங்காய் மாங்காய் போட்ட கருவாட்டு குழம்பு வாசத்தோடு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. யாரும் இப்படி தேங்காய் மாங்காய் காய்கறி எல்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணேன், நிஜமாகவே அட்டகாசமாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.